அண்ணா டிவி சரியானதுக்கு எவ்வளோ செலவு ஆச்சு சொல்லுங்கன்னா அம்மாட்ட கொடுத்துட்டு போவேன். ஐசி பேச்சு காயில் பேச்சு ஆ ஐசி பேச்சு காயில் பேச்சு மொத்தம் 630 ரூபா வருது. 650. 630 ரூபா. அண்ணா 630 சொல்கிறீங்க, அது சொல்கிற மாதிரி இருக்குது. காலைல கொடுத்து மரம் வாங்கியாச்சு. ரேட்லாம் ஏறி போச்சு பாப்பா. என்ன ரேட் ஏறி போச்சுன்னு என்னமோ சொல்கிறீங்க. அறநூறு இருக்கு. 600 ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குப்பா. பார்த்துக்கலாம். நமக்குள்ள என்ன, நம்ம வந்து எங்கே இப்போ போனாலும் உங்கள்கிட்ட வந்துடுறேன். ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கப்பா. பார்த்துக்கலாம், வைங்க வரேன். இப்பெல்லாம் குறைச்சி கொடுத்தா எப்படி குடும்பம் நடத்துறது? கடை வாடகை கொடுக்குறது, உனக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது சொல்கிறது? இதுக்கு பேசாமல் பழையது வரைக்கும் போய்க்கலாம் போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, விட்டுண்ணே பார்த்துக்கலாம். என்னண்ணா முத்துவில்? அண்ணா வாங்கண்ணே. என்னண்ணா என்கிட்ட சும்மா அந்த டிவி ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தேன். ஏண்ணே டிவி? டிவி தான் எடுத்து போச்சு முன்னாடியே. என்ன எந்த பக்கம்? இல்லைண்ணே, நான் டிவி எடுக்கவே இல்லைண்ணே. வீட்டில் உள்ள பொம்பளைங்க கரைச்சனே, ஒரே கரைச்சனே. அதானே வந்து கடையில் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நல்லா பார்க்குறாராண்ணே? அதெல்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணுறியான். அமௌண்ட் தான் ஜாஸ்தி கேட்குறேன். எவ்வளோண்ணே கேட்குறாரு? 650 ரூபா கேட்டான். நான் 600 கொடுத்துட்டு வந்துட்டேன். சரிண்ணே. அண்ணா பார்த்து கொடுத்துட்டு போ. என்னதான் இருந்தாலும் படித்தவர் தாங்க. அண்ணே என்னாச்சு? 2 நாள் டிவியே எடுக்கலண்ணே. கேபிள் ஆன் பண்ணால் டிவியே ஓட மாட்டேங்குது. ஏதோ 2 எழுத்து இங்கே வருது. என்னன்னே தெரில. என்னன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே. ஒரே பொம்பளை ஆளுங்க கரைச்சலாக இருக்குண்ணே. வீட்டில் இருக்கே விட மாட்டாருங்க. பாருங்கண்ணே என்னென்ன. தம்பி எடுத்து என்னன்னு செக் பண்ணுப்பா. என்னங்கண்ணே நல்லா பாருங்கண்ணே. பாருண்ணே இந்த எழுத்து தானே. இந்த எழுத்து தானே வந்துக்கிட்டே இருக்கு. ஓடவே மாட்டேதுண்ணே டிவி. பாருண்ணே என்னண்ணே. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஐசி ப்ராப்ளம் தான். ஐசி ப்ராப்ளமா? அதான் இப்போ படம் ஓடாது. இந்த ஊர் வேப்பூர்ண்ணே. வேப்பூரா? நாளைக்கு பார்த்து வச்சிடுறேன். நம்பர் ஒன்று எழுதி தரேன். சரிண்ணே. வரும்போது நாளைக்கு ஃபோன் ஆ பண்ணுறேன். சரிண்ணே. நாளைக்கு பார்த்துருவீங்களாண்ணே? நாளைக்கு பார்த்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு சின்ன ஃபால்ட்டு தான். சரிண்ணே. வரும்போது ஃபோன் பண்ணுவாங்க. வரண்ணே. டிவி வீடியோவில் இருக்கா இல்லை சாதாரணமாக இருக்கான்னு தெரியாமல் கூட ஃபால்ட் எழுதிட்டு வராங்க பாருங்க. நாளை பின்ன இது பிரச்சனை ஆகிட போகுதுப்பா. யாராவது வீடியோன்னு பார்த்துட்டு மாட்டிக்கிட்டு விட்டு போகிறாங்கப்பா. அடையங்க வேப்பூரில் டிவி இருக்கிறதே பெரிய விஷயம். இதில் டிவி பிளேயர் இல்லாமல் இருக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. அதெல்லாம் நீ பார்த்துக்க. இப்போ அழுவிய முழுங்க போறியா இல்லையா? இதா இருக்கு நம்பர். ஹலோ யாரு? அண்ணே நான் தானே வேப்பூர்லேருந்து பேசுகிறேன். நேற்று டிவி கொடுத்தேண்ணே. வேப்பூர்லேருந்து 1000 டிவி வருதுண்ணே. யாருண்ணே நீ? நேற்று காலைல கொண்டு வந்து கொடுத்தேண்ணே. டிவியில் வந்து ஏதோ எழுத்து மட்டும் தெரியுதுன்னு சொன்னேண்ணே. சொல்லுங்க. உங்கள் டிவி வேலையாக தான் இங்கே வெளியில் வந்தேன். ஆமாம், ஐசி போச்சுன்னு பார்த்தா ஒரு சின்ன போர்டு ஒன்று போச்சு. அது சம்மந்தமாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்து ரெடி பண்ணி வச்சிடறேன். நீங்கள் நாளைக்கு வாங்க. நாளைக்கு வாங்க எடுத்துக்கலாம். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிண்ணே. ஹலோ அண்ணே, இந்த வேப்பூர்லேருந்து டிவி கொடுத்தேண்ணே. நேற்று பண்ண பையனா? ஆமாண்ணே. டிவி ரெடி ஆகிடுச்சாண்ணே? ரெடி ஆச்சுண்ணே. ரெடி ஆச்சு, வாங்க. வந்துட்டானே.
டிவி ரெடி ஆச்சானே? நம்ம டிவி தான் பார்த்துட்டு இருக்கீங்களாண்ணே? ஆமாண்ணே பாருண்ணே. ம் தெரியுதுண்ணே. அண்ணா எவ்வளோண்ணா ஆச்சு? இல்லைண்ணே சும்மா ஜாமான்லாம் லோக்கல் வாங்குற மாதிரி இல்லை, எட்டு போய் வாங்குற மாதிரி தான் வந்துச்சு. பாருங்க ஐசி மட்டும் போகணும்னு பார்த்தா போடும் சேர்த்து வாங்குற மாதிரி வந்துச்சு. பாருங்க 2 நாள் உங்க டிவி வேலை தான். வேற டிவியே வேலை பார்க்க முடியல. ஒரு 600 கொடுங்க. என்னண்ணா 600 சொல்ற? ஜாமா வேற லோக்கல் இல்லை, 2 நாளா உங்க டிவி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சும்மா சொல்றேன். தெரிஞ்ச வச்சுக்கினேன் உங்ககிட்ட தான் பார்க்கணும். கட்டுப்படி ஆகாது. சும்மா வச்சுக்கினேன். இல்ல இல்ல சேர்த்து காசே வேணாம். வச்சுக்கினேன். 100 ரூபா சேர்த்து வச்சுக்கினேன் தானே. இந்தாண்ணே. சரி வாங்கிப்பா உங்களுக்கு தான் அந்த ரேட்டு. சரிண்ணே. என்னண்ணே ஓகே இல்லண்ணே? பலையாளியா நீ பேசிக்கிட்டே போட்ட. 630 ரூபா சொல்லி 600 ரூபா கொடுத்தாங்கண்ணா. நம்ம 600 ரூபா சொல்லி 500 ரூபா கொடுத்து வந்திருக்கோம். படிச்சவன் என்னதான் இருந்தாலும் நம்மள மாதிரி புத்திசாலித்தனமா ஆட முடியுமா?